கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் புதுசாக கல்யாணம் ஆன தம்பதியினர் பஸ் ஏறத்துக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல போதையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தெரியாத ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புதுமண தம்பதியில அந்த பெண் கிட்ட ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு. இதை கண்டு ஆத்திரம் அடைஞ்ச அந்த பெண்ணுடைய கணவர் அந்த அடையாளம் தெரியாத நபரை தாக்கியிருக்காரு. தாக்கினதுல 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கை கலப்பாயிருக்கு. அங்கே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த புதிதாக கல்யாணம் பெண்மணி கத்துறாங்க. அந்த வீடியோவில் நல்லா கேட்குது. அப்படி கதறி கத்துறாங்க. இது எல்லாமே நடக்கிறது எங்கன்னா ஒரு ஆழ்மனம் நடமாட்டம் அவ்வளோ நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேளம்பாக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில். இங்கே என்ன என்னுடைய கேள்வினா, அவ்வளோ பெரிய ஒரு கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு காவல்துறையினர் கூட இல்லை இந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு, அவங்களை தடுத்து விடுறதுக்கு. அதே மாதிரி அங்கே சுற்றி நின்று அவ்வளோ பொதுமக்கள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் ஒரே ஒரு மனசு கூட இவங்க தடுத்து விடணும், என்ன பிரச்சனைன்னு கேட்கணும், என்னடா அந்த பொண்ணு இப்படி கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு யாருக்கும் தோணல. எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, யாரோ நம்ம சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் நடக்குதுன்னா கூட தயவு செஞ்சு எழுந்து நின்று கேள்வி கேளுங்க. அப்போதான் நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நடக்கும்போது, நம்ம வீட்டு சேர்ந்தவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு நடக்கும்போது உங்களை மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்காம ஒத்துமை இல்லாத இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு நடுவில் ஜாதி மதம் இதை பற்றிலாம் பரப்பி நமக்குள்ள பெரிய ஒரு சண்டையை உருவாக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிங்க கொஞ்சமாவது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் என்ன நிலையில் இருக்கு? தமிழக மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.